மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். அதிமுக சரியா செயல்படல. ஆக்சுவலா அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி விரும்பினார். அந்த இடத்த அண்ணாமலை பிடிச்சிட்டாரு. அண்ணாமலைக்கு சில அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம், அமித்ஷா 25ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வர்றார், ஈஷா யோகா சிவராத்திரி விழா கலந்துக்க. அன்னைக்கு அண்ணாமலையை ஃபுல்லாக கூட இருக்க போறாரு. அன்னைக்கு எல்லாம் பேசி முடிவு பண்ணி மிகப்பெரிய பூகம்பங்கள் வெடிக்கிறதுக்கும் மோடியை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதுவும் சமூக வலைதளங்களில் திமுக மோடியை ரொம்ப தாறுமாறாக பேசுகிறேன். இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வழியாக டெல்லிக்கு நியூஸ் போயிட்டுருக்கு. மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட தலைவிதியை நிர்ணயிக்கிற பொறுப்பு மும்மொழி கொள்கைகள் இந்தி எங்கேயுமே கிடையாது. இவங்க இல்லாத ஒரு இந்தி பூதத்தை ஒரு பூதத்தை உருவாக்கி ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறாங்க டிஎம்கே. அண்ணாமலை அவர் கருத்து சொல்லிட்டார் டெல்லியில, எனக்கு அதிமுக கூட்டணி பிடிக்கலன்னு சொல்லிட்டார். அதற்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது டெல்லி தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அண்ணாமலை நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய பேச்சுக்கள், உதயநிதியா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் மிக காட்டமாக பேசியிருக்கிறாங்க. அரசியல்களம் சூடு பிடிக்குதா? அதை எப்படி பார்க்கறது? இல்லை டெல்லி மேலிடத்துல இருந்து இது உத்தரவு வந்திருக்கா? இந்த அளவுக்கு எஃபெக்டா இறங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? எதிர்கட்சி இல்லாத ஒரு வேற்றிடம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதிமுக சரியா செயல்படல. ஆக்சுவலாக அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி விரும்பினார். ஆனால் சரியாக செயல்படலை. அந்த இடத்த அண்ணாமலை பிடிச்சிட்டாரு. அது இல்லாமல் டெல்லியில் சில தகவல்லாம் அவருக்கு வந்திருக்கு. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், எப்படியா இந்த ஆட்சி போனோம் அப்படின்னு. தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலைக்கு சில அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம், நீங்கள் கடுமையாக திமுக எதிருங்க, கூட்டணி பற்றி எதுவும் பேச வேண்டாம், மீதியில் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் திமுக எதிர்க்கிறது பண்ணுங்க, நம்ம அப்புறம் மீதி விஷயத்தை பார்த்துக்கலாம். ஏன்னா டெல்லி திமுக மீது அதிருப்தியில் இருக்கு. ஏன்னா மோடியை ரொம்ப 2-3 நாளாக ரொம்ப தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அனாவசியமாக மோடியை வம்புக்கு இழுத்து மோடியை கோபேக் சொல்லி அதை பண்ணி இது பண்ணி இதெல்லாம் டெல்லி அவ்வளோவா ரசிக்கலை. அண்ணாமலை சொன்னாரா டெல்லிக்கிட்ட, இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க சொல்கிறீங்களா, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே சும்மா இருந்தீங்கன்னா நமக்கு அசிங்கம். அப்புறம் தான் சொன்னார் அமித்ஷா, கோஹெட், என்ன வேணா பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த அமித்ஷா கொடுத்த தைரியத்தை தான் அண்ணாமலை துணிஞ்சு போராடுறார். இந்த செயலுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா அமித்ஷாவோட ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு. இதுக்கு டெல்லியிலேருந்து கிடைச்ச நம்ப தகுந்த தகவல் என்னன்னா, கோஹெட் அண்ணாமலை, டேக் கேர் அப்படின்னு அமித்ஷா கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு தைரியமாக அண்ணாமலை இறங்கிட்டாரு. அமித்ஷா 25ஆம் தேதி சென்னை கோயம்புத்தூருக்கு வர்றார், ஈஷா யோகா சிவராத்திரி விழா கலந்துக்க. அன்னைக்கு அண்ணாமலையை ஃபுல்லாக கூட இருக்க போறாரு. அன்னைக்கு எல்லாம் பேசி முடிவு பண்ணி 1ஆம் தேதி மார்ச்சுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிரளயம் வெடிக்குமான்னா மிகப்பெரிய பூகம்பங்கள் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பூகம்பம் அப்படிங்கிறது திமுகக்குள்ளேயா இல்ல ஒட்டுமொத்த தமிழக? திமுக எதிரா. ஓகே, திமுக எதிரா. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி மாட்டின 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார், அதெல்லாம் தெரியும். அப்புறம் அவர் பெயிலில் வந்துட்டார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ திருப்பி டெல்லியை சீண்டி பார்த்தீங்கன்னா டெல்லி அதோட வேலையை காட்டும். என்னதான் இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு தனி பவர் இருக்கு, அதுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு. உங்களுக்கு விரும்புறதா விரும்பலையோ அந்த பவர் இருக்கிறதா இருக்கு, அதை யூஸ் பண்ண தான் பண்ணும். அந்த பவரை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுன்னு செக்மேட் பண்ணுறதுக்கான செஸ் காயின் போர்டு மாதிரி பண்ணுறது. திமுக மீது சில நடவடிக்கைகள் பாய்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு டெல்லி சோர்ஸ் சொல்றது. இது சில அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம், சில அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம், கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்கான ஏற்பாட்லையும் பண்ணுறதா. ஆனால் இது எல்லாமே 25-26 அமித்ஷா அண்ணாமலை பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் டெல்லியில் போய் அமித்ஷாவோட வேலையை ஆரம்பிப்பார் அப்படின்னு கேள்விப்படும். இல்லை, அந்த அமித்ஷா அவர்கள் அந்த வேலையை ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது
ஆளுகின்ற திமுக அமைச்சர்கள் மேல அந்த ஊழல் வழக்கா தான் இருக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்ல திரும்பவும் அந்த ரைடு, ஐடி ரைடு போன்றவற்றைகளுக்கு இல்ல, வச்சு இப்ப எல்லாமே திமுகவோட கம்ப்ளீட் ஃபைல்ஸ் டெல்லியில இருக்கு. இந்த நான்கு ஆண்டுகள் என்னென்ன பண்ணிருக்காங்க என்னங்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா திமுக மீது மத்திய அரசாங்கம் எந்த வழக்கு, செந்தில் பாலாஜி கூட திமுக அரசாங்கம் நடந்த ஊழல் இல்லை, அதிமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டார். திமுக அமைச்சரவையில் இல்லை. திமுக அமைச்சர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் புதுசா எடுக்கப்படல, ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. இப்ப புதுசா சில தலைவர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்படுறோம். சில அமைச்சர்கள் துரைமுருகன் மீது ஆல்ரெடி இருக்கு, KKSR மீது இருக்கு, அந்த மாதிரி சில கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வழக்குகள் சூடுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சில அமைச்சர்கள் கைது நடவடிக்கையும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்லியை ரொம்ப பகைச்சு கூட வேணாம்னு சொல்லி கூட கேட்காம ரொம்ப டெல்லியை பகைச்சிக்கிறாங்க. காங்கிரஸும் திமுகவுக்கு சப்போர்ட்டா வருமானா வராது, அதுவே க்ஷீணமா இருக்கு, பவர் இல்லாம இருக்கு. ஸோ திமுக வந்து தனித்து விடப்படுறதானா தனித்து விடப்பட்டிருக்கு. டெல்லியோட கோபக்கணல் திமுகவை திரும்பி இருக்கானா கண்டிப்பா திரும்பி இருக்கு. இல்ல அதே நேரத்துல திமுக பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அமைச்சர்கள் மீது இடி ரைடு வழக்கெல்லாம் போடும்போது மிக சாதுரியமாக போய் அதை வந்து டெல்லியில போய் பேசி தீர்த்து தானே வந்துடுறாங்க. அப்படியும் கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. எங்க அவங்க வந்து சால்வ் பண்ணி போகணுமோ அங்க கரெக்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இதுல இது வந்து முன்காலத்தில் நடந்த விளையாடலாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. கனிமொழி வழியா அமித்ஷா பேசி சரி கட்ட பார்த்துருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நிலைமை வேறையா போயிடுது. இப்போ டெல்லியோட கோபக்கணல்ல திமுக இருக்கு. ஏன்னா மோடியை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதுவும் சமூக வலைதளங்களில் திமுக வந்து மோடி ரொம்ப தாறுமாறாக பேசுகிறாங்க. இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வழியாக டெல்லிக்கு நியூஸ் போயிட்டு இருக்கு. எவ்ரிடே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் சென்னை தமிழ்நாடு ஆர் பீங் சென்ட் டு டெல்லி. அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி அமித்ஷாவோட டேபிளுக்கே போகிறதா. அமித்ஷா சொல்லிட்டாரா சென்னை ஐபி ரிப்போர்ட்லாம் என் டேபிளுக்கு வரணுன்ட்டாராம். எல்லா ரிப்போர்ட் டேபிளில் போகிறது. அது டிரான்ஸ்லேட் ஆகி என்னென்ன அசிங்கமாக திட்டுறாங்க மோடியை அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. இதுக்கு திமுக தலைமையோட ஆதரவு இருக்கும்னு டெல்லி நம்புறது. இல்லை, ஒரு பக்கம் நம்ம பார்த்துருப்போம், டெல்லி தேர்தலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் கொஞ்சம் தமிழ்நாடை வந்து இப்போதைக்கு ஓரங்கட்டி தான் வச்சுருக்கிறாங்கன்ட்டு. இப்போ நம்ம இப்படி பார்க்கலாமா? அதை டெல்லி முடிஞ்சது, அடுத்து தமிழ்நாடு தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக டெல்லி முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, ரேகா அம்மையார் போட்டாங்க. இனிமே அடுத்த தேர்தல் வந்து பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் தான். 1 இயர் டைம் இருக்கு. ஸோ மார்ச்சுக்கு அப்புறம், மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட தலைவிதியை நிர்ணயிக்கிற பொறுப்பு டெல்லி எடுத்துக்கும். அது கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணியில் இருக்கமா இல்லையாங்கிறது விஷயம் ஒரு பக்கம். திமுகவை எப்படி கொஞ்சம் தட்டி வைக்கணுங்கிறது ஒன்று, அண்ணாமலை கை எப்படி பலப்படுத்தணுங்கிறது ஒன்று. ஸோ எல்லா விதமான தகவல்களும் எல்லா ரவுண்டு கட்டி அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மார்ச் 1க்கு பிறகு மத்திய பாஜக கையில் எடுத்து தமிழ்நாட்டை ஒரு வழியாக்க போறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து பேசின பேச்சுக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்க அப்போ வரைக்கும் அவங்க பேசுகிற பேச்சில் என்ன தெரிய வருதுன்னா, நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை தான் எங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே வைப்போம். ஓப்பன் டாக்காக அடிக்கிறாங்க. எங்க நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே மும்மொழி தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணிங்கிறது வந்து உறுதி இல்லாமல் தன்னிச்சையாக நிற்குமோ, பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்த கூட்டணி தான் வருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. மும்மொழி கொள்கைகள் இந்தி எங்கேயுமே கிடையாதுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க. இவங்க வந்து இல்லாத ஒரு இந்தி பூதத்தை வந்து ஒரு பூதத்தை உருவாக்கி ஷேடோ பாக்ஸிங் பண்றாங்க டிஎம்கே. எங்கேயுமே இந்தின்ற வார்த்தை கிடையாது, இந்தி ஆப்ஷனல் தான். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்ல இந்தி இருக்கு. இந்திய தமிழ்நாட்டை விட்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ விரட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பூதாகரமாக உள்ள பூந்துட்டு வருது. நீங்க எங்க போனாலும் இந்திக்காரன் தான் இருக்காங்க. நீங்க கடைக்கு போனாலும், ஷேவ் பண்ண போனாலும், கடைக்கு போனாலும், சாமான் வாங்க போனாலும், கரியா வாங்க போனாலும், செக்யூரிட்டி எல்லாம் இந்திக்காரன். அது தடுக்க முடியாது. இந்தியா ஒரு சுதந்திர நாடு. நம்ம இங்கேருந்து மணிப்பூரில் போய் வேலை செய்யலாம், மணிப்பூர்காரன் இந்தியாவுக்கு வரலாம், நேபாள்காரனே வரும்போது நம்ம போகாமல் இருக்க முடியாது. ஒரு எல்லைகளை கலந்த ஒரு நாடு, உலகமே சுருங்கிட்டு வரும்பொழுது இது மட்டும் எப்படி தடுக்க முடியாது. ஸோ இந்தி கற்றுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். நீங்கள் ஒன்று பார்க்கணும், டீநகரில் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிகம் பேர் இந்தி படிக்கும் மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு தான். பை கம்பல்ஷன், விரும்பி படிக்கல, வேற வழி இல்லாம படிக்கிறாங்க. இப்ப செக்யூரிட்டி, எங்க வீட்டுக்கார செக்யூரிட்டி வந்திருக்கான், இந்தி பேருக்கு எப்படி அவங்கள்ட்ட பேசுவேன்? சைன் லாங்குவேஜ்ல காட்ட முடியும்.
அவனுக்கு தமிழ் படிக்க 6 மாதம் ஆகும், 2 வருஷம் ஆகும். நான் ஹிந்தி கற்றுனா அவன்கிட்ட பேசுகிறேன், ஏதோ புரோக்கன் ஹிந்தியிலே பேசுகிறேன். ஸோ அவுட் ஆஃப் நெசசிட்டி ஹிந்தி கற்றுக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஹிந்திங்கிறது வந்து தேர்தல் வாக்குறுதியாக 1962 67 இருந்ததுங்க. 67 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே ஹிந்தி தான். இந்திய எதிர்ப்பு மாநாடு போட்டாங்க மாணவர்கள். 1965 இந்திய எதிர்ப்பு கடல் விட்டு எரிஞ்சது. அந்த குளிர் காஞ்சி அந்த இந்திய எதிர்ப்புல வந்ததுதான் திமுகவோட முதல் ஆட்சி, அண்ணாவோட ஆட்சி. அதை இப்பவும் பயன்படுத்த அதை இப்ப பயன்படுத்த பார்க்கறாங்க. பல்லு போன ஊசியா போச்சு, அது ஊசி போன பண்டமா போச்சு. இனிமே இந்தியில வேலைக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஹிந்தி வந்தா சோவாட்டுன்றான். பிறகு இளைஞர்கிட்ட போய் ஹிந்தி ஒழிக 1967 பேசுன மாதிரி பேசுனீங்கன்னா அதெல்லாம் நம்ம தயாரா இல்லை. என்ன டெவலப்மெண்ட் கொடுக்குற அப்படின்னு தான் கேட்கணும். மக்களிடமும் இந்திய எதிர்ப்புங்கிற ஆயுதம் மணிங்க போய் ரொம்ப நாளாச்சு. இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்க போகிறது. அதை வந்து சாமர்த்தியமாக பாஜக பயன்படுத்தி பாருங்க, தேச ஒற்றுமைக்கு அகேன்ஸ்டாக இருக்கு திமுக அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதா பாஜகவோட நோக்கம். பாஜகவில் வந்து எல்லாருமே வந்து அதிமுக கூட்டணியை விரும்புகிறாங்களா? பொதுவாக அவங்களுக்கு பாஜக தெரிஞ்சு போச்சு, தனியாக போட்டி போட்டு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அடுத்தது அவங்களுக்கு தோதா இருக்கிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். சாஃப்ட் இந்துத்துவா, கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது இல்லாமல் அதிமுக கூட போனால் வாக்கு வங்கிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வேற கட்சியோட வச்சிங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது வாக்கு வங்கி. அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும். 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க. 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சவங்களால 40 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்க முடியாது. அதான் ஒரு கேள்வி வருது. அதனால தான் இப்போ நயினார் நாகேந்திரன்லாம் வந்து அதிமுக கூட போனோம், தமிழிசை போனோம்னு சொல்றதெல்லாம் இதுதான் காரணம். அவங்களுக்கு அவங்க எம்எல்ஏ வரணும், அவங்க பதவி வரணும். நாளைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே நாளைக்கு ஏடிஎம்கே வந்து ஒரு மந்திரி சபை அமைச்சு கூட்டணி வந்ததுன்னா கூட்டணி மந்திரி சபை வரத்துக்கு துண்டு போட பார்க்குறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பிஜேபியில் வந்து அதிமுக கூட போவேண்டான்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. அதிமுக கூட போனால் தப்பில்லைன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் பிஜேபியில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு நேர் எதிராக இருக்கிற மாதிரி தானே நம்ம வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது. அண்ணாமலை வந்து அவர் கருத்து சொல்லிட்டார் டெல்லியில, எனக்கு அதிமுக கூட்டணி பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதற்கு மேல முடிவெடுக்க வேண்டியது டெல்லி தான். இல்லை, அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தானே. ஏன்னா நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்காமையே பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கிட்டோம், பிரதான எதிர்கட்சி சரியா செயல்படல. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க பார்க்கணும் தானே திரு அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறேன். அண்ணாமலை நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் டெல்லி என்ன நினைக்கிறதுன்னா கூட்டணி இல்லாம இப்ப இல்லைங்க, 2014 அமித்ஷா சொன்னாரு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியும்னு ஃபீல் பண்ணார். 2019 ரொம்ப எம்பசைஸ் பண்ணார். 2019 தான் அப்போதான் அமித்ஷா சொன்னாராம் எப்படியாவது கூட்டணி வருங்கன்னு. அந்த பீரியட்ல தாண்டி போச்சு. அப்புறம் கூட்டணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பாஜக தனியாக போட்டிட்டு ஒரு 200 சீட் பிடிக்கிற லெவல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஒரு 10 சீட் பிடிக்கலாம், 10 சீட் போராது. சட்டமன்றத்துக்கு தனியாக போட்டிட்டு ஒரு 5-10 சீட் பிடிக்க முடியும், அதுக்கு மேலே போட்டிட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் டெல்லி என்ன நினைக்குதா, இந்த மாதிரி நீங்கள் 20 அவங்க 10 30 வந்தால் திமுக மறுபடியும் வந்துடும். டெல்லியோட ஒரே நோக்கம் திமுக பதவி விட்டு போகணும். யார் முதலமைச்சர்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அண்ணாமலையா, எடப்பாடியா, ஓபிஎஸ்ஸா, செங்கோட்டையா அப்புறம் முடிவு பண்ணலாம். முதல்ல திமுக வீட்டுக்கு போகணும். திமுக வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், கூட்டணி பலமாக இருக்கணும். ஏன்னா இப்போ என்ன நடக்கிறதுனா போன தேர்தலில் திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் வாக்கு செதறி போச்சு. இப்போ இது திமுக நம்ம தான் 26 நம்ம தான். 200 சீட் சொல்றாரு அவரு ஸ்டாலின். 200 சீட் நிச்சயம் அவருக்கு தெரியும். கூட்டணி வராது, தனித்தனியாக போடுவாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறனா திமுக லாபம். அந்த கால்குலேஷனை உடைக்கிறது தான் மத்திய பாஜகவோட வேலையா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதே மாதிரி நம்ம அதை இப்படியும் பார்க்கலாமா, முதல்ல பாஜக வந்து அதிமுகவுடான கூட்டணியை விரும்பி தான் தேர்தலை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி சந்திச்சு அதில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி உருவாக்கி விட்டுறாங்களோ? இல்லை, அந்த இடத்த பாஜக பயன்படுத்திக்குமோ? நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்தார். 4 ஆண்டு காலம் அவர் சீஃப் மினிஸ்டர் அலோவ் பண்ணது யார்? டெல்லி. டெல்லி நினச்சிருந்தாங்கன்னா 2வது மாதமே எடப்பாடி தூக்கி போட்டு ஒரு பிஜேபி சீஃப் மினிஸ்டராக போட்டுக்க முடியும். ஆனால் அது அவங்க பண்ணல. தெரியும், பண்ணால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை ஆகாதுன்னு தெரியும். தமிழ்நாட்டில் இந்த மகாராஷ்டிரா பாணியெல்லாம் கடைபிடிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஷூர்.
ரொம்ப ஷூட் பீப்புள் அவங்க, அது நடக்காது. அதனால் எடப்பாடியோட அட்ஜஸ்ட்மெண்ட் போகுமே தவிர எடப்பாடி மறந்து பிடிச்சாருன்னா அவர் தூக்கிட்டு செங்கோட்டையனை போடும். ஆனால் எடப்பாடி மடிக்கு வந்துட்டாருன்னா அவர் முதலமைச்சராக்கிட்டு அண்ணாமலை துணை முதலமைச்சராக்கிட்டு ஒரு கூட்டணி மந்திரி மாதிரி பண்ணி கண்ட்ரோல் டெல்லிட்டு தான் இருக்கும். இங்கே 4 ஆண்டு காலம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் யார் தயவில்? பிஜேபி தான் இருந்தார். பிஜேபி இல்லாமல் அவர்கள் இருந்திருக்க முடியாதே. பிஜேபி ஒரு கண்ணா செஞ்சாங்கன்னா இடம் காலியாக இருக்கும். பிஜேபி ஏன் அலோவ் பண்ணிட்டுன்னா சரி நமக்கு தெரிஞ்சவர் நமக்கு வேணுங்க இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம். அதே எண்ணத்தில் தான் இப்போ 26லையும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக வரத்துக்கு டெல்லி எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. ஆனால் கூட்டணி வரணும், கூட்டணி அரசாங்கம் அமையும்னு டெல்லியோட ஆசை. அப்படி கூட்டணி அரசாங்கம் அமைக்கும் பட்சத்தில் பாஜகவுக்கு நிச்சயமாக அமைச்சர் பதவி கொடுக்கப்படுங்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு ஒரு துணை முதலமைச்சர் ஒரு 4-5 கேபினெட் மினிஸ்டர் கேட்கறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை, பாஜக கேட்கும்பொழுது பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு ஒருவேளை அதிமுக தயாராக வந்தாலும் அதே நேரத்தில் அதிமுக விஜயுடனான கூட்டணியில் வரும்போது விஜய்க்கு துணை முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்களாங்கிறது என்ன நிச்சயங்கிறது? விஜய்க்கோட கூட்டணி போனோன்னு எடப்பாடிக்கு ஆசை தான். ஆனால் தடுக்குது டெல்லி. டெல்லிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆயுதம், ஒரு பவர்ஃபுல் சக்தி. டெல்லி மட்டும் இல்லைன்னா குண்டு வச்சு போயிட்டே இருப்பார். டெல்லிங்கிற சக்தி தமிழ்நாட்டை ஆட்டுவிக்க பார்க்குது, அது கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. யார் யார்கிட்ட சேரணும், யார் யார் கூட இருக்கணும், யார் யார் கூட போகக்கூடாது, இதெல்லாம் டெல்லி. இது நீங்கள் தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட பதில் கிடையாது. தப்பாகலாம் ரைட்டாக இருக்கலாம். ஏன்னா டெல்லி அப்படி தான் பண்ணும். அமித்ஷா மாதிரி ஆட்கள்லாம் அவங்கெல்லாம் கைதேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள மாதிரி ஒரு திறமையான அரசியல்வாதிகள் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க ஸ்கீமர், அப்படியே மாற்றி அமைக்கிறதுல கில்லாடிங்க. அவங்களோட வழிகாட்டுதல் பேர் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு தமிழ்நாடு நடந்து. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.